வணக்கம். மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரை இடம்பெற்ற அனைத்து சந்திப்பு நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் அரசியல்வாதிகளை கலையகத்திற்கு அழைத்து வந்து சந்தித்து அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை பெற்று வந்திருக்கின்றோம். இன்று முதல் தடவையாக நாங்கள் சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்னும் சில மாதங்களில் அவர் தன்னுடைய ஊடக பணியை ஆரம்பித்து 30 வருடங்கள் பூர்த்தியாவது கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆகவே இன்று நாங்கள் கலையகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். ஒரு கலைஞர், ஒரு செய்தி வாசிப்பாளர், ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், இப்படி பல பரிணாமங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். திரு விஸ்வநாதன் என்று சொன்னால் அனைவரும் அறிந்த ஒரு ஊடகவியலாளர். வணக்கம் திரு விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சரவணபவன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் அறிய விரும்புகின்றோம் உங்களுடைய பிறப்பு, கல்வி, அதே போல உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் பற்றிய விவரங்களை. நான் கொழும்பில் பிறந்தேன். ஆரம்ப கல்வி கொழும்பில் கற்ற பிறகு யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்றிருக்கிறேன். அதன் பின்னர் என்னுடைய உயர்கல்வி, என்னுடைய பட்டப்படிப்பு, நான் ஒரு விஞ்ஞானத்துறை பட்டதாரி. சென்னை பல்கலைக்கழகத்திலே இந்தியா சென்று நான் கற்றுக்கொண்டேன். சென்னையிலே கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கல்லூரி படிப்புகள் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. இசை பகுதி, திரைப்படங்கள் பற்றி மற்றும் நிறைய கலை நுட்பங்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. எனவே அந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டம். குறிப்பாக என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல பேர் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்னுடைய முன்னோர்களும் கலைத்துறையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளும் கலைத்துறையில் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் சரியாக அறிமுகம் செய்தீர்கள். ஒரு கலைஞர் என்று என்னை குறிப்பிட்டீர்கள். மிகவும் நன்றி. விஞ்ஞான பட்டதாரி, கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர். எப்படி இந்த வாய்ப்பு ஊடகத்துறைக்கு வர வேண்டும் என்பது உங்களுடைய சிறுவராயத்து கனவா அல்லது தற்செயலாக கிடைத்த ஒரு சந்தர்ப்பமா? எங்களுடைய தந்தையார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றி இருக்கின்றார். சிறுவயது முதலே சிறுவர் நிகழ்ச்சிகளிலே நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். கல்வி நிகழ்ச்சிகள் பலவற்றிலே முதன்முறையாக ஒரு பாடகராகத்தான் நான் பாடியிருக்கேன். ஒரு சிறுவனாக பாட்டெல்லாம் பாடியிருக்கின்றேன் அந்த காலத்தில். அதன் பின்னர் உரை நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றேன். பிறகு நான் இந்தியாவுக்கு படிக்க சென்ற பிறகு வானொலியுடன் அந்த அளவு தொடர்பு இருக்கவில்லை. ஏனென்றால் நான் தொடர்ந்து 4 வருடங்கள் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. பின்னர் வந்த பிறகு விஞ்ஞானத்தை நான் முதன்மையாக கொண்டாலும் சிறு வயது முதலே எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் கலைச்சூழல், இசை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ஒலிபரப்புத்துறை பற்றிய நிறைய விஷயங்களை பற்றி எல்லாம் உரையாடுவார்கள். இப்படியான ஒரு அனுபவம் இருந்தது. எனவே எனக்கு ஒலிபரப்புத்துறையை விட கலைத்துறையில் நிறைய ஆர்வம் இருந்தது. ஒரு பாடகராக வேண்டும் அல்லது ஒரு நடிகராக வேண்டும் என்றெல்லாம் ஒரு நினைப்பு இருந்தது. அதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைத்தனமான கனவாகத்தான் நான் பிறகு எடுத்துக்கொண்டேன். இல்லை, ஒரு தொழில் துறையில் படித்து நான் ஒரு துறையில் நன்றாக வர வேண்டும் என்று முகாமைத்துவத்தை எடுத்து அதில் பயிற்சிகள் பெற்றுக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் இதழியல் துறையில் படித்து பட்டம், டிப்ளமா பட்டம் பெற்றேன். இங்கே அக்வினாஸ் காலேஜ் என்று இருந்தது. அதிலே ரெஜி மைக்கேல் அவர்கள் தான் எனக்கு ஆரம்பத்திலே அவர் வகுப்புகளை நடத்தி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இந்த பகுதி நேர அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரியிருந்தார்கள். அதில் நான் விண்ணப்பங்களை செல்லும் போது அதில் தேர்ந்தெடுத்தார்கள். 1977ஆம் ஆண்டிலே நாங்கள் மிகவும் கல்வியை முடித்துவிட்டு உடனடியாக அந்த இணைந்து கொண்டோம் வானொலியிலே பகுதி நேர அறிவிப்பாளர்களாக. மற்றும் பிரதிகள் எழுதியிருக்கின்றோம். நடிப்பு எல்லாம் கூட அப்போது இருந்த சில வயதுகள் பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றோம். பின்னர் இலங்கையிலே தொலைக்காட்சி தேசிய ரீதியிலே அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும் தகவல் அமைச்சிலிருந்து கோரப்பட்டிருந்தது விண்ணப்பம். அதற்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். வெளிநாட்டவர்கள் தான் பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். எங்களுக்கு 9 மாதங்கள் பயிற்சி நடைபெற்ற பின்னர் இலங்கை ரூபவாகினியிலே நாங்கள் தயாரிப்பாளர்களாக இணைந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து ஒரு திரை தேர்வு செய்தார்கள். அதிலே செய்தி அறிவிப்பாளராக 1982ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்டேன். அன்று தொடக்கம் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு மேல் 25 ஆண்டுகள் செய்தி அறிவிப்பாளராக, நான் தமிழ் செய்தி அறிவிப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நிறைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கியிருக்கின்றேன். புதிய நிகழ்ச்சிகள், புது வடிவமைப்பிலேயே நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்த காரணத்தினால் அப்படியான நிகழ்ச்சிகள் வந்தன. நிறைய நிகழ்ச்சி, அதுபோல் இந்த நடிப்பு ஆசை, சிறுபிள்ளைத்தனமான ஆசை என்று சொன்னேனே, அது அதை மறந்துவிட்ட நிலையில் காலம் கடந்து நிறைய காலத்துக்கு பிறகு நடிக்க அழைத்தார்கள். சிங்கள தொலைக்காட்சி நாடகங்களில் கிட்டத்தட்ட 10 தொலைக்காட்சி நாடக தொடர்களிலே நல்ல பாத்திரமேற்று நான் நடித்திருக்கின்றேன். பெரிய ஒரு நீண்ட ஒரு கலை பயணம், ஊடக பயணம் என்று சொல்லலாம். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல நீங்கள் அநேகரை உருவாக்கி இருக்கலாம். நடிகர்களை உருவாக்கி இருக்கலாம், செய்தி வாசிப்பாளர்களை உருவாக்கி இருக்கலாம், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை, நிகழ்ச்சி வழங்குனர்களை உருவாக்கி இருக்கலாம். அது பற்றி சொல்லுங்கள். இப்போது உங்களுடைய வழிகாட்டலின் கீழே வந்தவர்கள் பற்றி பெயர்களை குறிப்பிட்டாலும் பரவாயில்லை. நிறைய பேரை அறிவிப்பு செய்வதற்கு பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றோம்.
தயாரிப்பாளர்களாக உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி என்பது இலங்கைக்கு அந்த காலத்தில் ஒரு புதிய துறையாக இருந்தது. நிறைய பேருக்கு தொலைக்காட்சி நுட்பங்கள் தெரிந்திருக்கவில்லை. நாங்கள் கூட பணியாற்றும் பொழுது வெளிநாடுகளுக்கு சென்று அந்த நுட்பங்களை கற்று வரும் பொழுது புதிய இளம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு நாங்கள் கற்ற விஷயத்தை தயங்காமல் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நிறைய பேர் நல்ல தயாரிப்பாளர்களாக இருப்பதை காண மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுபோல் நிறைய அறிவிப்பாளர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற பல இளம் அறிவிப்பாளர்கள் எம்மிடம் பயிற்சி பெற்று இப்பொழுது மிக பிரபல்யம் பெற்று விளங்குகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய கலைஞர்கள் நிறைய பேரை திரைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமைந்திருந்ததை எண்ணி நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவதுண்டு. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் நிகழ்ச்சி பிரிவு பணிப்பாளராக கடமையாற்றினீர்கள். பொறுப்பான அந்த பதவியில இருக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். நிறைய பேரை தாண்டி சில சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும். அது பற்றிய அனுபவங்கள். சில சிக்கல்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். சில சிக்கல்கள் அல்ல, பல சிக்கல்கள், பல சவால்கள், பலவிதமான மனிதர்கள் இப்படியும் இருப்பார்களா என்றெல்லாம் சிந்திக்க வைத்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கின்றது. நான் எப்பொழுதுமே எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் தேசிய தொலைக்காட்சி அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலேயே ஒரு இளம் தயாரிப்பாளராக அந்த முதல் தின நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு, அது மும்மொழி நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. அதிலே தமிழ் மொழி நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தான் உத்தியோகபூர்வமாக ரூபவாகினி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே இடம்பெற்ற அந்த நேரடி ஒளிபரப்பிலே தமிழ் தமிழ் கலை நிகழ்ச்சிகளை நான் தயாரித்து வழங்கியிருக்கின்றேன். அது எப்பொழுதுமே எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல இந்த பதவிகளோ அல்லது ஒரு தலைமை பொறுப்புகளுக்காக ஏங்கி நின்ற காலம் இல்லை. நான் இப்பொழுதுமே அப்படி நினைத்ததில்லை. ஒரு நல்ல ஒளிபரப்பாளராக, ஒரு கலைஞராக எம்மால் இயன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, ஆனால் சில பொறுப்புகளை நாங்கள் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது போலல்ல. இப்பொழுது காலம் நன்றாக வந்துவிட்டது என்றெல்லாம் நிறைய பேர் சொல்கிறார்கள். எல்லாமே சுமூகமாக ஆகிவிட்டது. நாங்கள் பணியாற்றிய காலம் போர்ச்சூழல் மிகுந்து காணப்பட்ட ஒரு காலம். 82இல் நாங்கள் ஆரம்பித்தாலும் அப்பொழுதே இந்த நாட்டிலே சின்ன கலவரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டு, அதைத் தொடர்ந்து 83ஆம் ஆண்டிலே உங்களுக்கு தெரியும் நாடளாவிய ரீதியில் இனக்கலவரம் வெடித்தது. அந்த காலகட்டத்திலும் நாங்கள் பணியாற்ற வேண்டியது. அதைத் தொடர்ந்து இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக அந்த இலங்கையின் அரசியல் வரலாற்றை, சமூக வரலாற்றை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சம்பவங்கள். ஊடகத்தில் முக்கியமான பணியை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பல பக்கங்களிலிருந்து எங்களுக்கு இடர்கள் ஏற்பட்டன, பல சவால்கள் இருந்தன, பல இக்கட்டான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. சில சங்கடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. சில சந்தர்ப்பங்களிலே உயிர் ஆபத்து கூட ஏற்பட்டு கூடிய இருந்தது. இவற்றையெல்லாம் தவிர்த்து தான் பணியாற்ற வேண்டியது. ஏனென்றால் ஒரு பகுதிக்கு, குறிப்பாக தமிழ் பகுதி, உங்களுக்கு தெரியும் தமிழர் பிரச்சனை இலங்கையில் பரவலாக இருந்த காலத்தில் தமிழ் பகுதிக்கு முக்கியமான தேசிய ஊடகத்திற்கு பொறுப்பாக பல வருடங்கள் பணியாற்ற வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய சவால். அதற்கு மேலாக தமிழ் செய்தி அறிவிப்பாளராக பணியாற்ற வேண்டியிருந்தது. அது இன்னொரு சவால். மற்றும் அது எங்களுடைய நிர்வாகத்தின் பணிப்புரையின் பேரில் தான் இந்த சிங்கள நாடகங்களில் நான் ஒரு கலைஞனாகவும் பங்கு பெற்ற வேண்டியது. அதில் நடிக்கும் பொழுது அதற்கு வேறு விதமான சவால்கள் இருந்தன. இவற்றையெல்லாம் சமாளித்து காலத்தில் முடிந்தவற்றை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததே என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. இப்பொழுது இருப்பவர்களுக்கு அதுபோல் நெருக்கடிகள் இல்லை. இப்பொழுது முன்னர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனால் மீண்டும் திரும்பி வருவோமா என்ற நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்பொழுது இல்லை. இப்பொழுது செய்தி சேகரிப்பதற்கோ அல்லது நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதற்கோ இலங்கையின் எப்பாகத்திற்கும் நன்ற மகிழ்ச்சியாக சென்று எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இப்பொழுது இருப்பவர்களுக்கு அந்த சங்கடங்கள் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். உங்களுடைய இந்த 30 வருட கால பயணத்திலே ஏதாவது ஒரு சம்பவம் இன்னும் மனதை உறுத்தி கொண்டிருக்கலாம், மறக்க முடியாத ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு சம்பவம்? பல சம்பவங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க உடனடியாக எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் சவால் தான். உங்களுக்கு தெரியும், இந்த ஒளிபரப்பை தினசரி நடத்த வேண்டியிருப்பது பெரிய ஒரு, எங்களுடைய குடும்பத்தை, வீட்டில் எங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காவிட்டால் கூட இந்த அலைவரிசையை கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும். வசதிகள் பல குறைவாக இருந்தன. நாட்டில் சுமூக நிலை இருக்கவில்லை. இருந்தாலும் தமிழ் ஒளிபரப்பு, தமிழ் சேவையை அறிமுகம் செய்து தமிழ் நிகழ்ச்சி நிரல்களை தயாரித்து அதற்கான நிகழ்ச்சிகளை தயாரித்து
தேசிய ரீதியாக வருகின்ற காரணத்தினால் உள்ளூர் தயாரிப்புகளை நிறைய மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அப்படியான சவால்கள் இருந்தன. எனவே தினசரி சவால்களாகத்தான் இருக்கும். உண்மையின்படி என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் அதை குறித்து பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னும் மேலதிக கஷ்டங்களை தராமல் அவர்கள் என்னை பேணி வைத்துக் கொண்டார்களே, இத்தனை வருஷ காலமாக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். சவால்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக செய்தி வாசிக்கும் பொழுதெல்லாம் மிகவும் பிரதானமான நாட்களில் எல்லாம் கூட நான் தமிழ் செய்தி வாசிக்க வேண்டியிருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை சுட்ட தின அன்று அப்பொழுது ஒரே அலைவரிசை தான் இருக்கும். இந்த 3 மொழிகளிலும் செய்திகள் போகும். முதலில் வரும் தமிழ் செய்தி அறிக்கை. அந்த செய்தி அறிக்கையை நான் தான் வாசித்தேன். அதுபோல் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நாள் பிரதான முக்கியமான 4 பேர் 5 பேர் தான் இருந்தோம் அப்போது செய்தி அறிவிப்பாளர்கள். மாறி மாறி நாங்கள் தான் அதை செய்ய வேண்டியிருந்தது. இப்படியான முக்கியமான கட்டங்களில் எல்லாம் செய்திகள் வாசிப்போம். மற்றும் அதெல்லாம் ஒரு அட்சரம் தவறாமல் படிக்க வேண்டும். கொஞ்சம் முகத்தில் உங்களுடைய பாவனை, உங்களுடைய முகபாவங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, பிறமொழிய மக்களும் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலை அப்பொழுது இருந்தது. இப்பொழுது பல அலைவரிசைகள் வந்துவிட்டன என்ற காரணத்தினால் மக்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு இன்னும் பல பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை என்று கூட நாங்கள் சொல்லலாம். சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஒரு ஒளிபரப்பாளர், நடிகர், கலைஞர், இப்படி பல துறை சார்ந்த ஒரு பிரமுகரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு விஸ்வநாதன் அவர்களை, உங்களுடைய இந்த கலை பயணத்திலே நீங்கள் அநேகமான விடயங்களை எங்களோடு குறுகிய காலத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 30 வருடம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள். பல விருதுகள் கிடைத்திருக்கும், பாராட்டுகள் கிடைத்திருக்கும். அவை பற்றி பயிற்சி, தொலைக்காட்சிக்கான பயிற்சி 1985ஆம் ஆண்டிலே எங்களுக்கு அது புலமை பரிசில் அடிப்படையில் கிடைத்தது. நெதர்லாந்து நாட்டிலே அங்கு சென்று தான் 4 மாதங்கள் அங்கு தங்கியிருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிபிசி அருகே லண்டனில் இருந்து பலர் பிபிசியில் பணியாற்றி கொண்டிருக்கிற பலர் வந்து எங்களுக்கு பயிற்சிகளை வழங்கினார்கள். அதுதான் முதன்முறையாக நான் ஐரோப்பாவுக்கு சென்ற அனுபவம். நான் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு சிறு வயதிலே நான் பல இடங்களுக்கு சென்றிருந்தாலும் ஐரோப்பாவுக்கு ஒரு இளைஞனாக தனியாக சென்றது என்பது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. புது அனுபவம் என்று சொல்வதை விட உலகத்தின் பல்வேறு விஷயங்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேறு விதமான கலாச்சாரம், வேறு விதமான மக்கள், உலகம் இப்படியும் இருக்கின்றதா என்பதை பற்றி ஒரு வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அங்குதான் நான் அடிப்படையில் ஆரம்பத்தில் இங்கே எனக்கு பயிற்சி வழங்கப்பட்டாலும் இன்னும் நுட்பமான பயிற்சியை, சர்வதேச தரத்திலான பயிற்சியை அங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது என்னுடைய தொலைக்காட்சி துறை வாழ்க்கையிலே எனக்கு முன்னேற்றகரமான ஒரு நிலையை கொண்டு வந்தது. குறிப்பாக தொழில்நுட்ப அறிவு மற்றும் அந்த விடயங்களை எப்படி நாங்கள் தர வேண்டும், எப்படி தேர்ந்தெடுத்து தர வேண்டும், விடயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால், நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு முன்னால் எந்த விதத்தில் நம்முடைய சிந்தனை அமைய வேண்டும், எந்த அளவு பொறுப்புணர்ச்சியுடன் மக்களுக்காக பணியாற்றுகின்ற இந்த வெகுஜன ஊடகங்களிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன். மலேசியாவுக்கு 2 முறை சென்றிருக்கின்றேன். அதில் மலேசியாவிலும் எனக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து சுக்குத்தா யூனிவர்சிட்டியிலே அங்கேயும் நான் தொலைக்காட்சி பயிற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மலேசியாவில் ஒரு முறை நடந்த தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டுக்கு இங்கிருந்து சென்ற அந்த இங்கே உத்தியோகபூர்வமாக சென்றவர்களில் ஒளிபரப்புத் துறையிலிருந்து என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் அங்கு போய் அதில் பங்கு பற்றி சில நிகழ்ச்சிகளை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது அந்த காலத்திலே. அதுபோல் இந்தியாவுக்கு சென்று, தமிழகத்துக்கு சென்று அங்கிருக்கின்ற தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை மட்டுமல்ல, கலைஞர் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி, சன் டிவி, இப்படி பல தொலைக்காட்சி நிலையங்களுக்கு சென்று அங்கு அவர்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை எப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்பது பற்றியெல்லாம் பார்த்து கேட்டு அவர்களுடன், பணிப்பாளர்களுடன் உரையாடி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் பல வாய்ப்புகள், மேடை நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்குவதுடன் இந்த அடிப்படையிலே ஐரோப்பாவுக்கு நான் சென்றிருக்கின்றேன் பல இடங்களுக்கு. குறிப்பாக ஐரோப்பாவில் பாரிஸ், பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸில் இருந்து இலங்கை வானொலிக்கும் ரூபவாகினிக்கும் நான் ஒரே நேரத்தில் நிகழ்ச்சிகளை செய்து வழங்கிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுபோல் நியூசிலாந்து நாட்டுக்கு சென்று மேடை நிகழ்ச்சிகளை எல்லாம் பிரதான அறிவிப்பாளராக தொகுத்து வழங்கி, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 10 நாட்கள் அங்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள் கலை நிகழ்ச்சியை. பாரதிய வித்யா பவன் என்ற சென்னையிலே இருக்கின்ற மயிலாப்பூருக்கு அருகே இருக்கிறது. அங்கு இருக்கின்ற இந்தியாவின் முதல் தர இசை நடன கலைஞர்கள் பங்கு பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொடரை அந்த
10 நாட்களும் நானே தொகுத்து வழங்கினேன். அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தன. நல்ல அங்கீகாரம் கிடைத்த. அங்கு போனவுடன், இந்தியாவுக்கு போனவுடன் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கின்றது. அதை நான் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு கிடைத்த மரியாதை என்று சொல்ல மாட்டேன். இலங்கை வானொலிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அவர்கள் பேசுகின்ற மொழிக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. அதை நான் நேராகவே அங்கு சென்ற போது காணக்கூடியதாக இருந்தது. இந்திய மண்ணிலே இலங்கை ஒளிபரப்பாளர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது என்று சொன்னீர்கள். உண்மைதான். ஏனென்றால் நான் செய்தி வாசிப்பாளராக அறிமுகம் ஆகிய காலத்திலே ராஜ் டிவியிலே இருந்து நான் பணியாற்றிய அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்காக பயிற்சி வழங்குவதற்காக வந்திருந்த ஒரு பெண்மணி பயிற்சியை வழங்கு கொண்டிருந்த போது சொன்னார், உங்கள் நாட்டில் இருக்கும் விஸ்வநாதன், அப்படி சில பேர்களை குறிப்பிட்டு சொன்னார், அவர்கள் செய்தி வாசிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று எங்களிடம் கேட்டார். அப்பொழுது நாங்கள் ஓம் என்று சொன்னோம். இப்பொழுது நீங்கள் அவர்களுடைய தமிழை பாருங்கள், மிகவும் தெளிவாக இருக்கும் என்று சொன்ன ஞாபகம் எனக்கு இப்பொழுது வருகிறது. குறிப்பாக ஒரு கேள்வி நானும் கேட்க வேண்டும் என்றே இருந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய செய்தி வாசிப்பாளர்கள் மத்தியில் திரு விஸ்வநாதன் என்று சொன்னால் அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக நாங்கள் இன்னும் பார்க்கின்றோம். இன்றும் நீங்கள் உங்களுடைய செய்தி வாசிப்பு திறமை என்று சொல்வதா அல்லது செய்தி வாசிக்கும் நுட்பம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. எப்படி நீங்கள் ரசிகர்களை இன்னும் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள்? ரசிகர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக எனக்கு நீங்கள் சொன்னீர்கள் ஆரம்பத்தில் ஒரு கலைஞர் என்று குறிப்பிட்டீர்கள். ஒரு அறிவிப்பாளராக வருபவருக்கு அடிப்படையில் ஒரு கலைத்துறை சம்பந்தமான ஈடுபாடு இருந்தால், குறிப்பாக தொலைக்காட்சியில் வரும்பொழுது அதில் வெற்றிகரமாக செல்வதற்கு அது ஒரு வழி ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கும் பொழுது நீங்கள் பணியாற்றுகின்ற இது போன்ற ஊடகத்தின் தன்மையை வெகு இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யாருடன் பேசுகின்றீர்கள், யாருக்காக பேசுகின்றீர்கள், அந்த கேமராவுக்கு முன்னால் நீங்கள் பேசும் பொழுது எந்த விதத்தில் தொடர்பாடலை மேற்கொண்டால் மக்களுக்கு சரியாக அது அமையும் என்ற கணிப்பை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு பணியாற்றும் பொழுது ஓரளவு அது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. மற்றும் பொழுது நீங்கள் எந்த மொழியிலே பணியாற்றப் போகின்றீர்கள் என்று தேர்ந்தெடுத்த பின், அது தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், எந்த மொழியாகவும் இருக்கலாம், அந்த மொழியிலே உங்களுக்கு ஒரு பேசக்கூடிய வளம் இருக்க வேண்டும், உச்சரிப்பை சரியாக செய்ய வேண்டும். குறிப்பாக இப்ப செய்தி வாசிப்பு பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். செய்தி வாசிப்பு முறையானது இலக்கண சுத்தமான தமிழ், எழுத்தில் வருகின்ற தமிழைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். அதை எந்த விதத்தில் சரியாக பேசினால், கத்தி பேச வேண்டும், உரைத்து பேச வேண்டும், அல்லது குறைத்து பேச வேண்டும், அப்படியெல்லாம் ஒரே விதத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த ஏற்ற இறக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்குள்ள சொற்கள் மட்டுமல்ல, அந்த ஏற்ற இறக்கங்கள் மூலமாக கூட சரியான ஒரு உணர்வுகளை சொல்லலாம். அதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஓரளவு நல்ல குரல் வளமும் ஓரளவு தோற்றமும் உங்களுக்கு இருந்தால், ஒரு முயற்சி செய்து ஓரளவு ஒரு 60% 70% சரியான முறையில் நீங்கள் செய்தி அறிக்கையை தரலாம் என்று நினைக்கின்றேன். 100% எப்பொழுதுமே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் அதை தர வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் ஒரு 50% 60% அது நிறைவாக வரும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்று நான் சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல பல வருட கால அனுபவம் இருக்கலாம். இருந்தாலும் எப்போதும் நாங்கள் ஒரு திரைக்கு முன்னால் வந்து ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது செய்தி வாசிப்பை மேற்கொள்ளும் பொழுது அந்த ஆரம்பத்தில் இருந்த சிரத்தை இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அழைத்திருந்தீர்கள், பல வருடங்கள் நான் கேமராவுக்கு முன்னால் வந்திருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி சரியாக இருக்க வேண்டும், இதில் பேசுகின்ற விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை ஓரளவு பற்றி சிந்தித்து, ஏனோ தானோ என்று வந்துவிட்டால் மக்களுக்கு சரியான பணிகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு நிலையை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களை நான் பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றேன். நீங்கள் நன்றாக செய்வீர்கள், செய்தியெல்லாம் வாசித்திருக்கின்றீர்கள், பல அலைவரிசைகளில் உங்களுடைய பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நான் புதிதாக வருபவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்ற கருத்துப்படத்தான் நான் இப்படியாக சொல்கின்றேன். நான் இருக்கேன் இப்ப மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ புகழ்பெற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தமிழ் மொழிகளை செய்பவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள், பிற நாடுகளில் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை விட மூத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் இன்று கூட மிகச் சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் என்றால் அந்த கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த அர்ப்பணிப்பு, அந்த சிரத்தை, கவனம், இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த ஆற்றுகையை கொண்டு வரும்போதுதான் அந்த நிகழ்ச்சியோ அந்த செய்தி அறிக்கையோ. எனவே ஏனோ தானோ என்ற அலட்சிய போக்கு எப்பொழுது ஒருவருக்கு ஏற்படுகின்றதோ அவர் சறுக்க ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இலங்கையை பொறுத்தவரையில் இன்று பல வானொலிகள் இருக்கின்றன, தொலைக்காட்சி அலைவரிசைகள் இருக்கின்றன. புதியவர்கள், இனி வரப்போகின்றவர்களுக்கும் சரி, இப்போது களத்திலே இருப்பவர்களுக்கும் சரி, நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன?
நீங்கள் நான் இருக்கிறேன் குறிப்பாக இந்த அறிவிப்பாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருப்பவர்களில் பலர் நன்றாக செய்கின்றார்கள். இப்போ உங்களை போன்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல பணிகளை செய்து கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பழையவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள, நீங்கள் என்னால் இப்பொழுது வருபவர்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் புதியவர்களுக்காக சொல்கிறேன். இப்பொழுது வருபவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் தொலைக்காட்சி நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, நிகழ்ச்சிகளுடைய அமைப்புகள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன. எனவே தினசரி ஒரு ஒளிபரப்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நானும் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் மூத்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கும். அதற்காக பழையவர்கள் செய்த அந்த பாணியில் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. பழைய காலத்தில் அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது புதுமையாக செய்ய வேண்டிய விஷயங்களை நான் மிகுந்த அளவில் வரவேற்கின்றேன். ஏனென்றால் இந்த புதிய சிந்தனைகள், புதிய விஷயங்கள், புதிய நடைமுறைகளில் அவர்கள் நிகழ்ச்சிகளை வழங்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அந்த நிலையின் அடிப்படையில் புதிய அறிவிப்பாளர்களை, புதிய FM அறிவிப்பாளராக இருக்கலாம், அந்த தொலைக்காட்சியிலே பல பேர் புதிய இந்த மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகளை எல்லாம் வழங்குகின்றார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பேச்சில் அந்த மொழியில் எப்பொழுதுமே ஒரு தராதரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டால் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வெகுஜன ஊடகம் என்பது ஒருவரல்ல, எத்தனையோ ஆயிரம் பேர் பார்க்கின்ற, பேசுகின்ற, அதை பற்றி அவர்கள் பங்கு பெற்றுகின்ற, அவருடைய மனதிலே உரைகின்ற பல விஷயங்களை பற்றியெல்லாம் இவர்கள் சொல்கின்றார்கள். எனவே சொல்கின்ற விஷயங்கள் அந்த நேரத்தை வீணடிக்காமல் பேசுகின்ற ஒரு தன்மை மற்றும் அவர்களுடைய அந்த எண்ணக்கருவை, அந்த நிகழ்ச்சி கருவை அவர்கள் ஒரு தராதரத்துடன் வழங்கிவிட்டார்கள் என்றால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பல பேர் நன்றாக செய்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் போதிய கவனம் இல்லாமல் செய்வதையும் நாங்கள் திரைகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அதை திருத்திக் கொண்டால் சந்தோஷமாக இருக்கும். சந்திப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பலதரப்பட்ட விடயங்களை திரு விஸ்வநாதன் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். பயனுள்ள விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே நடிப்புத்துறை பற்றி ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். பல நாடகங்களிலே நடித்திருக்கின்றீர்கள், பல வானொலி நாடகங்களுக்கு குரல் கொடுத்திருப்பீர்கள். அது பற்றி உங்களுடைய அனுபவம்? வானொலியிலே தான் நான் ஆரம்பித்தேன். இருந்தாலும் வானொலியில் பணியாற்றிய காலத்தை விட தொலைக்காட்சியில் பணியாற்றிய கால அளவு அதிகமானது எனக்கு. அதை நான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் நினைப்பதுண்டு. என்னால் சிறுவயது முதலே நான் குறிப்பிட்டது போல் திரைப்படங்களிலே எனக்கெல்லாம் அதிக அளவு ஆர்வம் இருந்திருக்கிறது சிறுவயதில். எனவே காட்சி ஊடகத்திலே பணியாற்றும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்திருக்கிறது. செய்தி அறிவிப்பாளராக வந்து பல வருடம், கிட்டத்தட்ட 12-13 வருடங்களுக்கு பின்னால் தான் நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் குறிப்பிட்டேன், அந்த என்னை சிங்கள மொழியிலே HD பிரேமரத்ன அவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு நெறியாளர், அவர் தான் அழைத்தார். முதலில் இப்படி ஒரு நாடகத்தின் நீங்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இருக்கின்றது. அப்பொழுது நான் கண்ணாடி அணிவதில்லை, ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் கண்ணாடி அணிவீர்களாண்டெல்லாம் கேட்டார். அப்படிலாம் நான் அப்பொழுது மிகவும் அந்த அறிவிப்புத்துறை மற்றும் என்னுடைய முழு நேர பணி காரணமாக மிகவும் எனக்கு நிறைய வேலைப்பழி இருந்ததால் நான் நடிக்கவில்லை. வேண்டுமென்றால் வேற யாரையும் நான் உங்களுக்கு யாரையும் தேர்ந்தெடுத்து தருகின்றேன் என்றுதான் நான் ஆரம்பித்து சொன்னேன். ஏனென்றால் ஒரு காலம் கடந்த பிறகு நடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்னவோ என்னை விட்டு போய்விட்டது போல்றது. சிறு விலையில் நான் நடிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் இல்லை நான் உங்களை திரையில் பார்த்திருக்கிறேன், இது போன்ற ஒரு கேரக்டருக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று எங்களுடைய தயாரிப்பு குழு விரும்புகிறது. அதில் நீங்கள் நடித்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். மற்றவர்கள் எல்லோரும் மிகுந்த அனுபவம் பெற்ற நடிகர்கள், நீங்கள் அதில் நடிப்பதில் உங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காதுன்னு எல்லாம் சொன்னார்கள். பிறகு என்னுடைய நிறுவனத்துக்கிட்டையும் அவர்கள் கேட்டு அங்கிருந்து அனுமதி பெற்று பிறகு நிறுவனம் சொன்னது, சரி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த நாடகத்தில் நடியுங்கள் என்று சொல்லிவிட்டு என்று சொன்னபடியால் நான் பிறகு நடிக்க வேண்டிய இது லொகேஷன் வெளிக்கள படப்பிடிப்பு தான். நிறைய இடங்களிலே மலையகம் மற்றும் கல்பிட்டி போன்ற பல இடங்களிலே படப்பிடிப்புகள் நடந்தன. அப்பொழுது தெரிந்தது இந்த கேமரா செய்தி வாசிப்பது, நிகழ்ச்சிக்கு அறிவிப்பு செய்வது, நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது பற்றி எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்தாலும் இந்த நடிப்பதற்கு கேமராவுக்கு முன்னால் நின்றபோது தெரிந்தது இது ஒரு வேற விஷயம் என்று. நிறைய விஷயங்களை சினிமாவில் பார்த்து நடித்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம், பிறர் நடிப்பதை பார்த்து ரசித்திருக்கின்றோம். நாங்கள் நடிக்கும் பொழுதுதான் அந்த நுட்பங்களை பற்றி எவ்வளவு சிரத்தையுடன் எவ்வளவு கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் 2-3 கதாபாத்திரங்கள் சேர்ந்து நடிப்போம். ஒளி அமைப்பு செய்திருப்பார்கள் பொருத்தமாக. இப்பொழுது நீங்களும் நானும் நடிக்க வேண்டிய காட்சி என்றால் நான் மட்டும் நன்றாக நடித்து என்னுடைய வசனத்தை மட்டும் சரியாக பேசினால் சரியாகவும் இல்லை. நீங்கள் பேசுவதற்கு உறுதுணையாக நான் அதற்கான பாவங்களை கொடுக்க வேண்டும். சரி பொருத்தமான அந்த நேரத்தில் என்னுடைய உரையாடலை நான் தர வேண்டும்.
ஒளி அமைப்பு இருக்கும். உரையாடலை நான் பேசும் பொழுது அதற்கு இயக்குனர் சொல்லியிருப்பார், இதிலிருந்து இந்த உரையாடலை பேசிக்கொண்டு இந்த இடம் வரை நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். நடந்து செல்லும் பொழுது உங்கள் மேல் அந்த என்னுடைய நிழல் விழாமல் நான் நிறைய நுட்பங்களை பற்றி அப்போது தெரிந்து கொண்டேன். ஆஹா, இந்த திரையில் கேமராவுக்கு முன் நடிப்பது என்பது எவ்வளவு சிறப்பான விஷயம். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இப்பொழுது கூட நான் சமீபத்தில் பல பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த திரைக்கு நடிப்பது பற்றிய ஒரு பாடநெறியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நான் நடித்த அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே பல இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த நடிப்பு நிகழ்வு பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படி கிட்டத்தட்ட நான் 10 தொலைக்காட்சி தொடர்கள் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கின்றேன். இன ஒற்றுமை தொடர்பான ஒரு தொலைக்காட்சி நாடகம் ரூபவாகினி தான் தயாரித்து அதிலே பிரதான பாத்திரம் ஒரு வைத்தியர் பாத்திரம் ஏற்று நடித்தேன், உத்துருக்குறு சட்டணை என்று. அது சிங்கள மக்கள் மத்தியில் மட்டுமல்ல தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு பிரபலியம் பெற்ற நாடகமாக அமைந்திருந்தது. அதற்கு பிறகு பல பெரிய நெறியாளர்கள் பெனட் ரட்நாயக்க அப்படி பல பேருடைய நெறியாளிகள் எல்லாம் நான் நடித்திருக்கின்றேன். 10க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கிறீர்கள். அதே போல வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோருமே நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஓர் ஒளிபரப்பாளர், ஒரு நல்ல கணவர், நல்ல தகப்பன், இந்த 3 கதாபாத்திரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது, ஏன்? நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நடிப்பு என்று. எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். நாடகமே உலகம். இந்த உலக வாழ்க்கை ஒரு மேடை. திரை விலகியது, நாடகம் நடிந்தது, திரை மூடியது என்று இருக்கும். இது உலக இயல்பு, எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் நீங்க சொன்ன இந்த 3 பொறுப்புகளுமே நான் மிகவும் விருப்பத்துடன் தான் ஒரு ஒளிபரப்பாளராக இருந்தது. இதைவிட வேறொரு தொழில் சென்றிருந்தால் நான் பெரிதும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அதுபோல் ஒரு தந்தை, ஒரு கணவர் என்று வரும் பொழுது அது திருப்தி. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குடும்ப அமைப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுபோல் ஒளிபரப்புத்துறை அல்லது கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் சில டர்பியூலன்ஸ் என்று சொல்வார்கள். சில நேரம் எல்லாருமே வாழ்க்கை எல்லா நேரத்திலையும் இன்பகரமாக இருப்பதில்லை. இன்பம் துன்பம் மாறி வருவது, சவால்கள், நல்ல அமைதியான சூழ்நிலை வருவது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வருகின்ற ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அதிக சவால்களுக்கு பொறுப்பான பதவிகளை வகித்துக் கொண்டு ஒளிபரப்பாளர்களாக இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்காத விரும்பாத பல சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படி வரும்பொழுது நான் உண்மையில் உணர்ந்தேன், என்னுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு எனக்கு இதமாக இருந்திருக்கிறார்கள். என்னிடம் பயன் பெற்ற பல பேர் நிறைய துரோகங்களை செய்துவிட்டு நன்றி மறந்த நிலையில் செல்லும் பொழுது அந்த நிலையில் நான் யோசித்தேன், என்னுடைய குடும்பத்தவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய துணைவி, என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் எனக்கு பெரிய ஆதரவாக அவர்கள் இருந்ததை இட்டு நான் இன்றும் நன்றி கூறுவேன், இறைவனுக்கு நன்றி கூறுவேன். ஏனென்றால் ஒளிபரப்பு துறை என்றோ கலைத்துறை என்று மட்டும் அதற்காக மட்டும் நான் முற்றுமுழுதாக இல்லாமல் என்னுடைய குடும்பத்தாருடனும் நான் நல்ல இதமாக இருந்து கொண்டது எனக்கு பல நேரங்களிலே ஆறுதலாக இருந்திருக்கிறது, இப்பொழுதும் ஆறுதலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு சமநிலையை பேணி செய்ய வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல வாழ்க்கையில் நிறைய பேர் நடிப்பார்கள். நான் பெரிதாக நடிக்க மாட்டேன். திரைக்கு முன்னால் சில நேரம் நடிக்க வேண்டியிருக்கும். ஒரு இயல்பாக இருப்பது தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இருந்தாலும் திரை விலகும், திரை மூடும், இது உலக இயற்கை. 30 வருட பயணம், நிறைய அனுபவங்கள், நிறைய பயிற்சிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட துறையிலே இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த துறைக்கு, அதாவது ஊடகத்துறைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஏன்னா குறிப்பிட்ட ஒரு துறையிலே நீண்ட பயணம் சென்ற உங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கும் சவால்கள், அதை எவ்வாறு தாண்டி செல்ல வேண்டும் என்ற அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் ஊடகத்துறைக்கு, தொலைக்காட்சிக்கோ அல்லது வானொலிக்கோ வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்குவீர்களா அல்லது வேறு துறைக்கு செல்ல சொல்லி அனுமதிப்பீர்களா? அனுமதியை பற்றி எனக்கு சொல்ல தெரியவில்லை. அவர்களுடைய விருப்பம் முக்கியமானது. அவர்களுக்கு இந்த துறையில் வரக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கின்றதா, அவர்களுக்கு அதில் இந்த துறையில் செல்வதற்கான ஆற்றல் இருக்கின்றதா என்பது முக்கியமான விஷயம். அப்படி இருந்தால் நான் பல அறிவுரைகளை அவர்கள் சொல்லுவேன். நீங்களே குறிப்பிட்டு விட்டீர்கள், இந்த துறை எவ்வளவு கஷ்டமானது என்று, எத்தனை விஷயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று. எனவே நான் அவர்கள் வர வேண்டும் என்று எந்த விதத்திலும் அவர்களை நான் வற்புறுத்தப் போவதில்லை. ஆனால் அவர்களுக்கு இதில் வர வேண்டும் என்றால் பார்ப்போம், வரலாம். அதை பற்றி அதற்கு நான் தடையாகவும் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அறிவுரைகளை சொல்வேன். ஏனென்றால் ஒருவேளை இப்ப நீங்க எல்லோரும் சொல்வார்கள், இப்ப என்னுடைய தந்தையார் இலங்கை வானொலியிலே
செய்திருக்கின்றார், அவர் கடமையாற்றி இருக்கின்றார். அவர் நிறைய விஷயங்களை இந்த ஒலிபரப்புத் துறையில் உள்ள அந்த நெளிவு சுழிவுகளை பற்றியெல்லாம் நிறைய எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே சொல்லி தந்தது. அது எனக்கு பிறகு இந்த துறைக்கு வரும்போது நிறைய உதவியாக இருந்தது. அதுபோல் இப்ப நான் இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நெளிவு சுழிகளை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நான் பல சிரமங்களை படும் பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காரியாலயத்தில் நம்மோடு பணியாற்றுபவர்கள் செய்கின்ற அந்த அட்டூழியங்கள், அந்த நன்றி கட்டத்தனங்கள், துரோகங்களை செய்யும் பொழுது சின்னஞ்சிறு பிள்ளைகளாக அவர்களுக்கு ஐயோ அப்பாவுக்கு இப்படியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றனவே. சில நேரம் சொல்ல, அப்பா ஏனப்பா அப்படி எல்லாம் கஷ்டப்படு, இப்படி இவர் இப்படி செய்கிறாரு, இவர் இப்படியா செய்வார் உங்களுக்கு, இதெல்லாம் அவர்கள் வேதனைப்படுறதை பார்த்து அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தாங்களே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் சில நேரத்தில் இந்த சில நபர்களை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்காது. இப்பொழுது அதை நான் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஏனெனில் நான் பட்ட அவஸ்தை காரணமாக அவர்களுக்கு தெரியும் இந்த மனிதர் இவ்வளவு கெட்டவர் என்று தாங்களாகவே பொது இடங்களில் பார்த்தால் கூட அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடும். எனக்கே புரிகிறது இவர்கள் மனதில் அவர்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் வந்து விட்டது என்று. எனவே அவர்கள் என்னை விட இன்னும் சாதுரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது அவர்களுடைய விருப்பம். அவர்களுக்கு வேறு துறையிலே தான் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், என்னுடைய மகன் எல்லாம் வேறு வர்த்தகத் துறையில் படிக்க வேண்டும், இன்னும் அந்த முகாமித்துவம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு விருப்பம் இருக்கின்றது. அப்படி அந்த துறையில் தான் அவர் வர வேண்டும் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நல்லதொரு சந்திப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து நாங்கள் கலந்துரையாடிவிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமாம் சரவணபவன், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததையிட்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் திரண தொலைக்காட்சி நிலையத்திற்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் இந்த தினத்தில் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.